ஓம் சாந்தி. நான் ட்ரஸ்டி மற்றும் பற்றற்ற ஆத்மா. நான் டபுள் லைட்டாக இருக்கும் ஃபரிஸ்தா ஆத்மா. நான் பயமற்ற மற்றும் மகிழ்ச்சியான முகமுடைய ஆத்மா. இப்போது நான் சரீரத்தை மறந்து பற்றற்றவனாக கர்மாதீத்தாகி வீட்டிற்கு செல்ல வேண்டும். அதனால் நான் நல்ல கர்மங்களையே செய்கின்றேன். நிராகாரர் தந்தைக்கு சமமாக பூஜைக்குரியவனாக ஆகியிருக்கிறேனா? அவருடைய அனைத்து குணங்களையும் தாரணை செய்திருக்கிறேனா? தேவதை போல ராயல் நடத்தை உள்ளதா? தேவதைகளின் உணவு, பானம் மற்றும் அவர்களுடைய குணங்கள் என்னிடம் உள்ளனவா? ஆத்மாவின் அனைத்து குணங்களையும் அறிந்து கொண்டு அவற்றின் சொரூபமாக ஆகியிருக்கிறேனா என்று இப்போது என்னை சோதித்து பார்க்கின்றேன். ஆத்மாக்களின் வசிப்பிடம் சாந்திதாமமாகும். நான் இப்போது பரந்தாமம் என்ற வீட்டை நோக்கி பறக்கின்றேன். நான் அங்கிருந்துதான் வந்திருக்கின்றேன். பிறகு எப்போது சதோ பிரதானமாக ஆகிவிடுகின்றேனோ அப்போது செல்கின்றேன். நான் சதோ பிரதானம் ஆவதற்கான புருஷார்த்தம் செய்து மற்றவர்களுக்கும் அதன் வழியை சொல்கின்றேன். இப்போது தந்தை நல்ல கர்மங்கள் செய்வதற்கு கற்றுத்தருகின்றார். உயர்ந்த பதவி பெறுவதற்காக வேறு எந்த நினைவும் வராமல் பார்த்துக் கொள்கின்றேன். ராவணன் மூலமாகத்தான் விகாரி உலகம் ஆகின்றது. ராமனாகிய பரமாத்மா வந்து பாவனமாக்குகின்றார். நான் தான் வெற்றி பெற வேண்டும். நான் தான் வீரனாக ஆக வேண்டும். நான் தான் வெற்றி பெறுகின்றேன். வீரராக ஆகின்றேன். எனது மனநிலையை சேமிக்கின்றேன். வீடு வாசல் இருந்தபோதும் அனைத்தையும் பராமரித்துக் கொண்டே பவித்திரமாக அவசியம் ஆகின்றேன். நான் தந்தையின் நினைவில் இருப்பதால் குஷியின் அளவு அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. பந்தனங்களை குறைத்துக் கொண்டே சென்று என்னை லேசாக்கிக் கொள்கின்றேன். நான் செலவில்லாமல் உலகத்தின் ராஜ்யத்தை அடைகின்றேன். யோகத்தினால் நாம் சதா காலத்திற்கும் நோயற்றவராக ஆகின்றோம்.
நாம் பிறவி பிறவியாக பிச்சை எடுப்பதிலிருந்து விடுபட்டு விடுகின்றோம். நாம் நம்முடைய பேட்ஜ் மூலம் அற்புதங்கள் செய்கின்றோம். தந்தை ஒரு வினாடியில் உலகத்தின் மாலிக்காக ஆக்குகின்றார். இது ஆன்மீக யாத்திரையாகும். நாம் உலகத்தின் மாலிக்காகின்றோம். நான் அனைத்து நற்குணங்களையும் கற்றுக்கொள்கின்றேன். நிராகாரரின் மகிமை, தேவதைகளின் மகிமை மற்றும் என்னுடைய மகிமை மூன்றையும் சோதித்து பார்க்கின்றேன். தந்தை ஒரே ஒரு மந்திரம் கொடுத்திருக்கின்றார். தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். ஆஸ்தியை நினைவு செய்ய வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே பவித்திரமாக ஆக வேண்டும். நாம் இங்கே புத்துணர்ச்சி பெறுவதற்காக வந்திருக்கின்றோம். தந்தை வந்திருக்கின்றார் சத்யநாராயணனின் கதை சொல்வதற்காக, நரனிலிருந்து நாராயணன் ஆக்குவதற்காக. உண்மையில் இது உலக ராஜ்யத்தின் உருண்டையாகும். இது நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கான பாடசாலையாகும். இறைவனின் பல்கலைக்கழகமாகும். இங்கே பகவான் படிப்பு சொல்லித் தருகின்றார். தந்தை துன்பங்களின் சங்கிலியிலிருந்து விடுவித்து சுகம் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். தந்தையுடையவராகிவிட்டதால் என்னுடைய முழு சுமையையும் தந்தையிடம் கொடுத்து விடுகின்றேன். இதனால் பறக்கும் கலையை நான் அனுபவம் செய்கின்றேன். அனைத்து பழைய கணக்குகளையும் எரித்து சாம்பலாக்குவதால் நான் டபுள் லைட் ஃபரிஸ்தாவாக ஆகின்றேன். ட்ரஸ்டி மற்றும் பற்றற்றவனாக நான் ஆகின்றேன். எந்த ஒரு வீணான செலவும் நான் செய்யாமல் இருக்கின்றேன். என்னை தேவதைப் போல பவித்திரமாக ஆக்குவதற்கான முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றேன். ஒரே ஒரு மிக மிக அன்பான பொருளான தந்தையை நினைவு செய்கின்றேன். எவ்வளவு முடியுமோ கலியுக பந்தனங்களை லேசாக்கிக் கொண்டே நான் செல்கின்றேன். சத்யுக தெய்வீக சம்பந்தத்தில் சென்று கொண்டிருக்கிறேன் என்ற குஷியிலேயே நான் இருக்கின்றேன். பழைய சுபாவ சமஸ்காரத்தின் சுமையை முடிவடையச் செய்து டபுள் லைட்டாக இருக்கும் ஃபரிஸ்தா நான். பயமற்றவனாக மற்றும் மகிழ்ச்சியான முகமுடையவனாக ஆகி எல்லையற்ற விளையாட்டை பார்த்து குழப்பமடையாமல் இருக்கும் ஆத்மா
நான் என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.